மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த விசாரணையில் என்ன கேள்விகளாம் கேட்கப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள் என்ன? சாலை பணிகளை செய்யாமலேயே 3.23 கோடி ரூபாய் பெற்றதாக புகாரின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் வேலு உள்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். குறிப்பாக தமிழகத்தில் நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்ளாமலே ஒப்பந்ததாரர்கள் 3.23 கோடி ரூபாய் பெற்றதாக எழுந்த புகார் தொடர்பாக 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்கள் தொடர்புடைய வீடு இடங்களில் சோதனை என்பது கடந்த மாதம் நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் 40 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அறப்போர் இயக்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரில் 2022 மார்ச் மாதத்தில் தமிழ்நாடு மாநில நெடுஞ்சாலைத்துறையின் பல பிரிவுகளில் பணிகள் மேற்கொள்ளப்படாத நிலையிலேயே ஒப்பந்ததாரர்களுக்கு பல கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்களின் கூட்டு செயலால் இந்த மோசடி நடந்துள்ளது. இது தவிர மாநில நெடுஞ்சாலை பணிகளை மேற்கொள்ளவும் சீரமைக்கவும் ஆண்டுதோறும் வழங்கப்படும் 5000 கோடி ரூபாய் நிதியிலும் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக அந்த புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் சாலை போடாமலேயே போட்டதாக முறைகேடும் நிகழ்ந்திருப்பதாக புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த புகார் தொடர்பாக 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சர் வேலு, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளான கண்ணன், பூபாலன் சிங், பெரியசாமி, சத்யபாமா, நிதிலன், ரஃபிக் முகமது, தீபிகா, கார்த்திக், சத்யா மற்றும் சங்கர் ஆனந்த் ஆகியோர் 11 பேர் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பதிவை தொடர்ந்து வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சம்மனின் அடிப்படையில் அவர் ஆஜராகவில்லை. மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்று விட்டதாக கடிதம் மூலமாக தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவருக்கு லுக்கவுட் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருந்தது. அந்த லுக்கவுட் நோட்டீஸை தொடர்ந்து அதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். 15ஆம் தேதி மீண்டும் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி இன்று காலை 10:50 மணி அளவில் விசாரணை அதிகாரி பாஸ்கரன், டிஎஸ்பி பாஸ்கரன் முன்னிலையில் அவர் ஆஜரானார். தனது வழக்கறிஞருடன் அவர் விசாரணைக்காக தற்போது ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் விசாரணை என்பது 1 மணி நேரத்திற்கும் மேலாக சென்று கொண்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை கேட்டு அவரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் அளிக்கக்கூடிய பதில்கள் வீடியோ பதிவு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விதிமுறைகளின்படி ஒப்பந்தங்கள் கோரப்பட்டதா, அரசு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்பட்டதா என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சோதனையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை வைத்து இந்த விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. 3.23 கோடி வரை ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கப்பட்டது, எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது என்ற கோணங்களில் விசாரணை நடத்தப்பட்டு கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சாலைகள் அமைக்காமலேயே பணம் ஒதுக்கப்பட்ட நிலையில் இதனை நேரடியாக சென்று ஆய்வு செய்தது யார் என்ற கோணங்களில் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலி ஆவணங்கள் இதில் சமர்ப்பிக்கப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலும் வேலுவிடம் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.